வணக்கம். டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை? ஆன்சர் ஆப்ஷன் டி, உரு உவமை. நெக்ஸ்ட்டு, பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. ஆன்சர் ஆப்ஷன் சி, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். நெக்ஸ்ட்டு, அப்துல் நேற்று வருவித்தான், எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. விபின்ற வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஆன்சர் ஆப்ஷன் பி, பிறவினை வாக்கியம். நெக்ஸ்ட்டு, மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ, என்ன வகை வினா என்பதை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, கொடை வினா. வினா 6 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? நெக்ஸ்ட்டு, பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினேன். ஆன்சர் ஆப்ஷன் சி, தன்மை ஒருமை வினைமுற்று. நெக்ஸ்ட்டு, முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். நெக்ஸ்ட்டு, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். நெக்ஸ்ட்டு, அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்வு செய்க. இந்த தூவை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்கா இத்து குட்டல் ஊன்னு சொல்லிட்டு பிரிக்கலாங்களா. அடுத்தது தீ இத்து குட்டல் ஈன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். தா அப்படிங்கிறது இத்து குட்டல் ஆன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்தது தீ இத்து குட்டல் ஈன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். தூவை இத்து குட்டல் ஊன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். தாங்கிறது இத்து குட்டல் ஆன்னு சொல்லிட்டு பிரிக்கலாங்களா. இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வரிசை ஆ இ உ அதில் எதில் வரும் அப்படின்னாக்க ஆன்ற எழுத்து தான் ஃபஸ்ட்டில் வரும். அப்போ இத்து குட்டல் ஆ தா, தவ பெருஞ்சுடர் ஃபஸ்ட்டில் வரும். அடுத்தது இத்து குட்டல் ஆ பெரிய தான்ற எழுத்து வரும். தான்ற எழுத்து தாய்ப்போல் செகண்ட் வரும். நெக்ஸ்ட்டு ஈன்ற எழுத்து வருதுங்களா. ஈ அப்படின்னாக்கா இத்து குட்டல் ஈ தீ திருவிளக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்தது இத்து குட்டல் ஈ வரும். தீவினை. அடுத்தது இத்து குட்டல் ஊ சின்ன ஊ வரும். துன்பங்களுக்கு அடுத்தது இத்து குட்டல் ஊ பெரிய ஊ வரும். தூய்மை. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தவ பெருஞ்சொடர் தாய்ப்போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை. நெக்ஸ்ட்டு, வேர்ச்சொல்லை கண்டறிக. நைந்தான். ஆன்சர் ஆப்ஷன் பி, நைந்து. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, படிப்பேன். இப்பு இவ்வு இது எல்லாமே என்னென்னு வரும் அப்படின்னாக்கா எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது தான், எதிர்கால இடைநிலைகள் தான் இப்பு இவ்வு. கிறு கின்று ஆண் என்று அப்படின்ற வார்த்தை அப்படின்னாக்கா நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது கிறு கின்று ஆண் என்று. இத்து இட்டு எற இன்னும் எல்லாமே இது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. படித்தேன் அப்படின்னாக்கா இது இறந்த காலம். படிக்கிறேன் நிகழ்காலம். படிப்பேன் இப்பு இவ்வுன்னு அப்படின்னாக்கா அது எதிர்காலம். தன்மை ஒருமையில் தன்மை ஒருமைன்றதுனால தான் படிப்பேன். படிப்போம் அப்படின்னாக்கா இது பன்மை ஒருமை எதிர்காலம். படிப்போம்ங்கிறது அவங்க கேட்குறது தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று. ஆன்சர் ஆப்ஷன் டி, படிப்பேன். நெக்ஸ்ட்டு, சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மீவான். தே என்றால் கடவுள், ஏ என்றால் அம்பு, நாவு நாக்கு. நெக்ஸ்ட்டு, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க. பை இளமை, மே அன்பு, வை புல், தூ உன். ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 3 2 1. நெக்ஸ்ட்டு, பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, மறுமலர்ச்சி. ரினைசன்ஸ் அப்படின்னாக்க மறுமலர்ச்சி. நெக்ஸ்ட்டு, பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல்னு சொல்லியிருக்காங்க, அது ராங்கு. கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத செயல். ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பு. நெக்ஸ்ட்டு, காணல் நீர் இல்லாத ஒன்று கரெக்டு. கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, தவறான இணையை கண்டறிக. முரணி உடன்பட்டுங்கிறது ராங்கு. பன்னகம் பாம்பு கரெக்டு. எந்தம் பற்கள் கரெக்டு. நகம் மலை கரெக்டு. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு நாலடியார் வேளாண் வேதம் வெற்றி வேர்க்கை நருந்தொகை. ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 3 2 1.
பட்டினப்பாளையிலிருந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார், நாலடியார், சமண முனிவர்கள், வெற்றிவேற்கை, அதிவீரராம பாண்டியர். இது உங்களுக்கான கேள்வி. முல்லைப்பாட்டு என்னும் 10 பாட்டு நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள், பாலராவாயன், திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார், சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை, ராப்பி சேதுப்பிள்ளை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி மயிலைநாதர். நெக்ஸ்ட்டு திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் சி குமரிலப்பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது. ஆன்சர் ஆப்ஷன் பி ராமேஸ்வரம் பெருங்கோயில். நெக்ஸ்ட்டு தேவதுந்தபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. ஆன்சர் ஆப்ஷன் சி தேவராட்டம். நெக்ஸ்ட்டு புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெரும் நிலையிலேயே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட்டு குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை. ஆன்சர் ஆப்ஷன் டி கற்றாழை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. நெக்ஸ்ட்டு மூவலூர் ராமாமிர்தம், தேவதாசி ஒழிப்புச் சட்டம், பண்டித ரமாபாய், சமூக தன்னார்வலர், மலலா பெண் கல்வி. ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை. நெக்ஸ்ட்டு ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி முத்துராமலிங்கனாரை பெரியார் என்னன்னு சொல்லியிருப்பாங்கனாக்கா சுத்த தியாகி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையிலேயே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட்டு சென்றியு மற்றும் லிமரிக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி கவிஞர் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட்டு பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. ஊமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். நெக்ஸ்ட்டு தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டும் பராமரிக்கப்படுகின்றன என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினார். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு உவே சாமிநாதர். நெக்ஸ்ட்டு ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது. ஆன்சர் ஆப்ஷன் பி அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் பி பகைவருக்கு உதவுதல். நெக்ஸ்ட்டு ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். அல் சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது தொழிற்பெயர். வினையச்சம் அப்படின்னாக்கா ஊ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா வினையச்சம். பண்பு தொகை பிரிக்கும் போது மையென்ற விகுதி வந்துச்சு அப்படின்னாக்கா அது பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல், வன்மையுள் எல்லாம் தலை. நெக்ஸ்ட்டு கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண் முன் நிறுத்தும் சந்தம். ஆன்சர் ஆப்ஷன் சி உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. நெக்ஸ்ட்டு பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக. யானை தன் வாய் நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். ஆன்சர் ஆப்ஷன் பி மெய்ப்படிமம். நெக்ஸ்ட்டு கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சோழன் நல்லுருத்திரன். சேரமான் பெருங்கடுகோ பாலைத்திணை கலித்தொகையில் பாலைத்திணையை பாடினது சேரமான் பெருங்கடுகோ. நெய்தல் திணையை பாடினது யாருனாக்க நல்லந்தவனார். இளநாகனார் அப்படின்னாக்கா மருதத்திணையை பாடினது மருதம் இளநாகனார். குறிஞ்சித்திணை கபிலர். குறிஞ்சி கபிலர். முல்லை சோழன் நல்லுருத்திரான். குறிஞ்சி முல்லை மருதம் மருத இளநாகனார். நெய்தல் நல்லந்தவனார். பாலை சேரமான் பெருங்கடுகோ. நெக்ஸ்ட்டு சிதவல் இச்சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி தலைப்பாகை. நெக்ஸ்ட்டு சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. ஆன்சர் ஆப்ஷன் டி அபுல் காசிம். சீராபுராணத்தை எழுதந்து உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி.
இது நிறைவு பெற்றது யாரால் அப்படின்னாக்கா அபுல் காசிம். இவர் எழுதிய அந்த சீரா புராணம் வந்து சின்ன சீரா என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு 2 அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி எதுகை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. பொறுத்துக என்ன அப்படின்னாக்க விசும்பு, வானம், துளை, துலாக்கோல், கனல், நெருப்பு, களிறு, யானை, மறுப்பு, தந்தம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 5, 2, 3, 1. நெக்ஸ்ட்டு கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்றாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி சிற்றிலக்கியம். நெக்ஸ்ட்டு தெம்மாங்கு பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி தேன் கூட்டல் பாங்கு. நெக்ஸ்ட்டு எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடலடிகளை இயற்றியவர் டேஸ் சித்தராவார். ஆன்சர் ஆப்ஷன் பி இடைக்காட்டு சித்தர். நெக்ஸ்ட்டு திருப்பல்லாண்டு பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியாழ்வார். தருமசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். 12 திருமுறைகள் வந்து முதல் 3 திருமுறைகளை பாடியவர் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். இவங்க 3 பேரும் பாடிய அந்த 12 திருமுறைகள் வந்து தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. சைவ சமய குரவர்கள் 4 திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். நெக்ஸ்ட்டு தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி திருமூலர். நெக்ஸ்ட்டு காரிகை கட்சி கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது. ஆன்சர் ஆப்ஷன் பி கவிதை எழுதுவது அரிது. நெக்ஸ்ட்டு ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. நெக்ஸ்ட்டு பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை. ஆன்சர் ஆப்ஷன் சி பொழிப்பெதுகை. எதுகை என்றால் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. பன்னரும் இன்னென்ற எழுத்தும், நன்னலம் இன்னென்ற எழுத்தும் ஃபஸ்ட்டு முதல் சீரில் வந்து இன்னும், 3வது சீரில் இன்னும் வந்து ஒன்றி இருக்கிறதுனால இது பொழிப்பு எதுகை. நெக்ஸ்ட்டு அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் டி தன்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். ஆன்சர் ஆப்ஷன் சி தன்வினை. நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். நெக்ஸ்ட்டு வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி தேமாங்கனி, புளிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. ஆன்சர் ஆப்ஷன் சி வண்ண பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி 4 ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஃபஸ்ட்டு வந்து கா வரிசை வரும். அடுத்து ஞா வரிசை. பா வரிசையில் வந்து பான்ற எழுத்து வரும். அடுத்து தான் பூன்ற எழுத்து வரும். பான்ற வரிசைக்கு அடுத்தது வந்து மா வரிசை வரும். மா வரிசைக்கு அடுத்தது வந்து வா வரிசை வரும். நெக்ஸ்ட்டு வினையெச்சம் கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி ஓடி. ஈ சவுண்ட்லேயோ இல்லை ஊ சவுண்ட்லேயோ முடிஞ்சு அப்படின்னாக்கா அது வினையெச்சம். ஓடும் ஒரே ஒரு மற்றும் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது முற்றுமை. ஆ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது பெயரெச்சம். ஓடிய அப்படின்னாக்கா அது பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு வினை முற்றை தேர்வு செய்க. வா. ஆன்சர் ஆப்ஷன் சி வந்தான். வந்த ஆ சவுண்டில் அப்போ அது பெயரெச்சம். வந்து ஊ சவுண்டில் அப்படின்னாக்கா அது வினையெச்சம். நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. மாறி மாறி. ஆன்சர் ஆப்ஷன் சி மாறி என்றால் மலை, மாறி என்றால் வேறு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. அலை. பள்ளிக்கு வர லா வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த லைக் வந்து புற்று. கலை, நீக்கு, தலை, விலங்கு, இலை, இலைத்தல். ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 2, 4, 1. நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட். ஆன்சர் ஆப்ஷன் பி பேராளர். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டு எழுதுக. அரை. ஆன்சர் ஆப்ஷன் சி அரைந்தவர். அரைதல் அல் சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது தொழிற்பெயர். அரைந்த ஆ சவுண்டில் முடிஞ்சுனாக்கா அது பெயரெச்சம்.
அறையும் ஒரே ஒரு வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது முற்றுமை. நெக்ஸ்ட்டு இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அகலாது போகாதுங்கிறது வந்து ராங்கு. இரவு பகல் கரெக்டு. தன்மை வெம்மை கரெக்டு. விருப்பு வெறுப்பு கரெக்டு. சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக. அஞ்சிலோதி. ஆன்சர் ஆப்ஷன் டி. அம் குட்டல் சில குட்டல் ஓதி. நெக்ஸ்ட்டு பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுது முறையை எடுத்து எழுதுக. ஊன் பொதிய விழா. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஊன் குட்டல் பொதி குட்டல் அவில. நெக்ஸ்ட்டு எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இயல் உயிர் முதல் மெய்யீறு. புதிது மெய் முதல் உயிரீறு. ஆணி உயிர் முதல் உயிரீறு. வரம் மெய் முதல் மெய்யீறு. ஈன்ற எழுத்து வந்து உயிரெழுத்து. இல்லென்ற எழுத்து வந்து என்னன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா அது மெய்யெழுத்து. முதல் வந்திருக்கிறனால இது உயிர் முதல். இல்லுங்கிறது வந்து இறுதியில் இருக்கிறனால அது ஈருன்னு சொல்லுவாங்க. உயிர் முதல் மெய்யீறு 1. புதிது பூ வந்து எப்படி பிரிக்கலாம்? இப்பு குட்டல் ஊன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். தூவை வந்து இத்து குட்டல் ஊன்னு சொல்லிட்டு பிரிக்கலாங்களா? இப்போ இப்புன்ற எழுத்து வந்து ஒரு மெய் எழுத்து. ஊன்ற எழுத்து வந்து ஒரு உயிரெழுத்து. மெய் முதல் உயிர் ஈறு. மெய் முதல் உயிர் ஈறு 2வது. 3வதுல ஆணி. ஆன்ற எழுத்து வந்து உயிரெழுத்து. நீயை வந்து எப்படி பிரிக்கலாம்? இன்னு குட்டல் ஈன்னு சொல்லிட்டு பிரிக்கலாங்களா? ஆன்ற எழுத்து உயிரெழுத்து. ஈன்ற எழுத்து ஒரு உயிரெழுத்து. அப்போ உயிர் முதல் உயிர் ஈறு ஆப்ஷன் 3வது. அதே மாதிரி வரம் உயிர் முதல் மெய்யீருன்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 4 1 3. நெக்ஸ்ட்டு தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட்டு ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆனந்த விகடன். நெக்ஸ்ட்டு தமிழ் கட்டுரையின் வாயிலாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி. பரிதிமார் கலைஞர். நெக்ஸ்ட்டு வலைக்குறையினராக பணியாற்றிய தமிழ் கவிஞர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நா. பிச்சமூர்த்தி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. காந்திய கவிஞர். நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட்டு ஓமை கவிஞர். சுரதா. மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவிஞர் ஏறு வாணிதாசன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 1 4 3. நெக்ஸ்ட்டு பிசிராந்தியர் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட்டு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி. தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட்டு சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வார் ஆயினீர் என்று உரை நிகழ்த்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி. ராபி சேதுப்பிள்ளை. நெக்ஸ்ட்டு கூற்று 1. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. கூற்று 1 சரி. கூற்று 2. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கூற்று 2 கரெக்டு. கூற்று 3. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அது ராங்கு. கூற்று 3 தவறு. கூற்று 1 சரி. கூற்று 2 சரி. கூற்று 3 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஐ வகை. நெக்ஸ்ட்டு தமிழ் சிறுகதையில் மணிமொழி காலம் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது? மயிலாட்டம். நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. மணமுறை கண்ட வாசகம். இது வள்ளலார் எழுதிய நூல். சைவத்திரவு நாயன்மார் வரலாறு தமிழ்ச்சோலை இதெல்லாம் திருவிக்கா எழுதிய நூல்கள். திருவிக்கா அப்படின்னாக்கா திருவாரூர் விருத்தாச்சல மகனார் கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட்டு விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. லிலியன் வாட்சன். நெக்ஸ்ட்டு உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஆன்சர் ஆப்ஷன் பி. புயலிலே ஒரு தோணி. நெக்ஸ்ட்டு தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட்ஷா என்ற அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. கல்கி. நெக்ஸ்ட்டு புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. முதுமொழி காஞ்சி. நெக்ஸ்ட்டு வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி. பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. நல்லாதனார். சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. குகன்.
அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராமன். யாழின் வகைகள் யாவை? 4. என்னென்ன வகை அப்படின்னாக்க சகோடையாள், மகரையாள், பேரியாள், இன்னொரு யாழ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். வளையாபதியின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. குண்டலகேசியின் ஆசிரியர் பெயர் நாதகுத்தனார். நெக்ஸ்ட்டு போரளந்தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இப்பாடலில் பயின்று வரும் அணி? ஆன்சர் ஆப்ஷன் சி தற்குறி பேச்சு அணி. நெக்ஸ்ட்டு உமறு புலவர் எழுதிய வேறு நூல்? முதுமொழி காஞ்சி. 150 பாடல்களை கொண்டது. நெக்ஸ்ட்டு பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி குலசேகர ஆழ்வார். நெக்ஸ்ட்டு இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் பி சிலேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவகாமியின் சரிதம். நெக்ஸ்ட்டு ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1891. நெக்ஸ்ட்டு உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர்? ஆன்சர் ஆப்ஷன் பி குதம்பை சித்தர். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.